இப்போ அம்மா உங்களுக்கு ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். நல்லா இதை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை இதில் நல்லா நமக்கு மருத்துவ குணம் இருக்குது. உடம்பு நல்லா ஷைனிங் கொடுக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். செக்கெண்ணெய். சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயம் நம்ம ஒரு 6 பீஸ் போட்டிருக்கோம். 2 கட் பண்ணி. அதே மாதிரி பல் பூண்டையும் நம்ம 2 பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்குருவோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ லைட்டாக வதங்கிருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்குருவோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையை ஒரு பிடி போட்டுக்குருவோம். இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடணும். இப்போ நல்லா நம்ம கீரையை கொஞ்சம் வதக்கியாச்சு. லைட்டாக அந்த கீரையுடைய பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம பொன்னாங்கண்ணி கீரை ஆற வச்சுருந்தோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டு அரைச்சி கொண்டுறேன். பொன்னாங்கண்ணி கீரையை அடித்தாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. இது ராகி மாவுப்பா. அம்மா பலசர் கடையில் தான் வாங்கியிருக்கேன். எல்லா பலசர் கடையிலையும் ராகி மாவு கிடைக்கிது. இதில் நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்குருவோம். இது கோதுமை மாவு. நம்ம எப்போயும் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கோதுமை மாவை இதில் 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்சியில் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மாவை. இதை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிக்கிடுவோம். இதில் அடித்தாச்சு. நல்லா பசைன்னு இருக்குது. எடுத்து பவுலில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஒரு மாவை 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ நம்ம தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்குவோம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். அம்மா கடாய் சூடாயிருச்சு. ஒரு வத்தல் போட்டுக்குருவோம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கணும் லைட்டாக. இப்போ நிலக்கடலை பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன்ப்பா. நிலக்கடலை பருப்பு போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு பொரிகளை போட்டுக்குருவோம். இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக வறுத்துக்கணும். கடாயுடைய சூட்டில் ஒரு நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்குருவோம். கொஞ்சமாக புளி போட்டுக்குருவோம். பல் பூண்டு போட்டுக்குருவோம். ஒரு வெங்காயம் போட்டுக்குருவோம். லைட்டாக நம்ம வதக்கிக்கிறோம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஒரு வாசனை வருது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை பிளேட்டில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கிறோம். மிக்சியில் ஒரு சுற்றியாச்சு. இந்த மிளகா வத்தெல்லாம் நல்லா அடிஞ்சிடும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். பிங்க் சால்ட். இப்போ இந்த இதில்ப்பா கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இல்லாட்டா கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். மிக்சியில் உங்களுக்கு இதை சட்னி அரைச்சி கொண்டு வரேன். மிக்சியில் அடித்தாச்சு. அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ பவுலில் மாற்றிக்கிறோம். தோசைக்கல் வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம தோசை சுடும்போது வெங்காயத்தை வச்சு நல்லா தடவிடணும். தடவிட்டால் ஈஸியாக வரும் தோசை. டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி விட்ருவோம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து ஊற்றிடுவோம். எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக நம்ம பரப்பிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றுக்கணும்.
இப்போ நல்லா மேலே ஃபுல்லாக வெந்துருச்சு. இதை வந்து பிரட்டி போட்டுக்குவோம். இப்போ பிரட்டி போட்ட பக்கமும் வேகட்டும். இப்போ நம்ம பிரட்டி போட்ட பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசையை எடுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம். அவ்வளோதான்ப்பா, பொன்னாங்கண்ணி ராகி தோசை ரெடி ஆயிருச்சு. நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ மெல்லிஸாகவும் இருக்குது. நல்லா பாருங்கள், எவ்வளோ திக்னஸ் கம்மியாக நல்லா மெல்லிஸாக இருக்குது, நல்லா முருகலாக. இப்போ வந்து நம்ம நிலக்கடலை பருப்போடைய சட்னி அரைச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்களாம், சுகர் பேஷண்ட்லாம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்காமல் இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தரணும்னா நீங்கள் லைட்டாக தாளிச்சு விட்டுக்கோங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை நம்ம வந்து கீரைகள் ரொம்ப அதிகமாக எடுக்கிறதில்ல. இந்த கீரைகள் எடுத்தாலும் சின்ன பிள்ளை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்படி நான் வாரத்துக்கு 2 தடவை இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம சாப்பிட்டோம்னா தனியாக நம்ம உடம்புக்கே நல்லா ஷைனிங் கொடுக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. நல்லா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரையோடைய தோசையப்பா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி ராகி தோசைக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதிகம் வெயிட் உழுவாது, வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீரெல்லாம் இது வந்து நல்லா அகற்றக்கூடியதுப்பா. மலச்சிக்கல் இருக்காது, அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசியும் தாங்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.